95 நாளையால் உறவு ஆக்களை கூட போட்டு கொடுங்குவோம். வார வியாபாரி கொடுத்தா கச்சா மிஞ்சினாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, கொட்டி படங்களை போட்டு விட்டோம்னா அது காயும். இப்போ அந்த படங்களை போடுற பருவம் வேற இல்லை. இப்போ அவியலுக்கு பிடிங்கினா அவ்வளோ கொடுத்தே ஆகணும். மூண்டேக்கர் பரவாயில்லை. ஐம்பத்தி 3 ஆகுது. எப்படி 350 கொடுக்கும். 350 கொடுக்கும் ஹோல்சேல எல்லாருக்கும். அப்போ ஒரே உள்பட பிடிங்கிருக்கு மிச்சம் கிடக்கு. அப்படி 50 நாட்டத்தை பொறுத்து 3 மாதமாயினா ரோடா முதல் கொச்சி நாட்டினது 51 கொச்சி வெங்காயம் பயத்தையெல்லாம் நாட்டுறான். இப்போ 60 இப்போ கச்சாங்க நாட்டம். கணக்கூட ஒன்றும் பார்க்கல, கடைசி தான் பார்ப்போம். பிடி கொடுக்கான், கப்பில் எடுத்து வைக்கான். இல்லை கூட கச்சான் எடுத்து வைக்கான். கொண்ட வைங்கள் நாங்கள் பாருங்க ஐயா கொண்டு காட்டுங்க. இப்போ நான் கலதாவளை களவாஞ்சிக்குடி பீச் ரோட்லான்னு இந்த பயிர் செய்கிறேன். இப்போ கச்சான் செய்கிறேன். இப்போ அதை தான் செஞ்சு கொண்டிருக்கேன். இப்போ போன வருஷம் கச்சா தான் செஞ்சுருக்கேன், இந்த வருஷம் கச்சா. அதுக்கு முதல் பகுதி அளவில் செஞ்சு நாங்கள் இப்போ ஃபுல்லாக செய்கிறோம். இருக்கிற இடம் கல்யாணம் காட்டி 35 வைக்கலையில் அங்கேருந்து வந்த படுக்க வியாபாரத்தை முடிக்கிறதுக்கு வந்து வீட்டை போயிட்டு சாப்பிட்டு போட்டு வந்து எடுத்துட்டு போவோம். கொண்டு விற்கிறது வாங்கி கொண்டு விற்கிப்பீங்க எங்கெங்கே? ஒரு நாளைக்கு ஒரு ஊர் விற்பேன். இன்றைக்கு இந்த மாளிகை கட்டு, நாளைக்கு மதுரை முனை விற்போம், அடுத்த நாளைக்கு காரதீவு, அடுத்த நாளைக்கு சேனை குடிப்பு, அடுத்த நாளைக்கு பான் ரூப்பு. ஒரு நாளைக்கு ஒரு எல்லாத்தையும் ஒரு நாளைக்கு டெய்லி எல்லா இடத்தையும் விற்கல. அது தானே இது வேண்டா டெய்லி வாங்கலாம். சேனம் மீன் மரக்கறி சொல்லி நான் சமைக்கிறது வேண்டு வாங்க. ஒரு நாளைக்கு இது ஆசைக்கு சாப்பிட்றோம் சாமான் தானே. அதுலேருந்து இடத்த மாற்றி கொடுக்குறோம். மார்க்கெட்டு விற்று போட்டு முதல் ஃபஸ்ட்டாக வந்து கடற்கரையில் மீன் மார்க்கெட் ஒன்று விற்கி அடுத்து கொண்டு விற்போம். 9 மணியை தாண்டும் பண்ணால் மார்க்கெட்டுக்கு போவோம். மார்க்கெட்டால் விற்று மிஞ்சி மண்டி ஒழிக்கணும். பள்ளிவாசல் இருக்குது, பள்ளிவாசல் இருக்கிட்ட கொண்டு வந்து விற்கிறோம். அதே மாதிரி தான் மாளிகை கட்டுது.
கொண்டுவல் மார்க்கெட் ஒரு இடம் இருக்கு. கொண்டுவல் மார்க்கெட்டு கொண்டு விற்பன் விற்று முடிய பிறகு திரும்ப பள்ளிவாசல் இருக்குது. பள்ளிவாசலுக்கிட்ட கொண்டு வந்து டைமை பார்த்து 12 மணி 1 மணிக்குள்ள புதியாண்ட பிஸ்னஸ் முடியும். 50 கிலோ எவ்வளோக்கு விற்பீங்க? நானும் வந்து 50 கிலோ ஒன்று சுண்டு 200 ரூபாய்க்கு விற்பேன். சுண்டு 200 ரூபா. 4 சுண்டு ஒரு கொத்து. ஒரு சுண்டு 200. இங்கே எவ்வளோக்கு வாங்குவீங்க? இங்கே 350 ரூபாய்க்கு வாங்க கிலோ. ஒரு கிலோவில் எத்தனை சுண்டு இருக்கும்? ஒரு கிலோவில் 6 சுண்டு இருக்கும். 6 சுண்டு. ஒரு சுண்டு எவ்வளோக்கு விற்பீங்க? 6.5 சுண்டும் வரும், 7 சுண்டும் வரும். கச்சான வெயிட். ஒரு சுண்டு எவ்வளவுக்கு விற்பீங்க? ஒரு சுண்டு 200 ரூபா. 200 7 சுண்டு 1400 ரூபாய்க்கு விற்பீங்க. அப்படி சுண்டு கணக்கில் 3 அதாவது கொத்து 4 சுண்டு தாமரை 4 சுண்டு கொத்து பண்ணிருக்கல. 4 சுண்டு ஒரு கொத்து. அதால 200 ரூபா. 4 சுண்டு ஒரு கொத்து. அப்போ நீங்கள் ஒரு கொத்தை வந்து 200 ரூபா. ஒரு கொத்து தான் 200 ரூபா. 2 கொத்து கச்சாம வரும். 1 கிலோ கச்சாம வந்து 1 கிலோ கச்சான் 2 கிலோ வரும். 2 கொத்து வரும். 2 கொத்து வரும். 2 கொத்து வரும். 1 கிலோ கச்சா 2 கொத்துக்கு வரும் பண்ணி சொல்லிக்கன்னா அதில் நமக்கு 50 ரூபா காசும் வரும். 50 ரூபாய் வரும். 1 கிலோ வந்து 2 கொத்து கச்சான்னு சொல்கிறீங்க. எத்தனை கிலோவில்? 1 கிலோ விற்கிற சுண்டு வந்து ஒரு கொத்து சுண்டு எல்லாம் விற்கிறது இல்லை. நம்மளோட ஒரு கொத்து போய் ஒரு கொத்து பணி இருக்கு, 3 சுண்டு பணி இருக்கு, 2 சுண்டு பணி இருக்கு, 3 பணி வச்சிருக்கிறோம். இப்போ சில பேர் வந்து 100 ரூபாய்க்கு தாங்கண்டி சொல்லிக்கனாலும் கொடுக்க தாமணும், 50 ரூபாய்க்கு தாங்கண்டி சொன்னாலும் கொடுக்க தாமணும். அப்படி கொடுக்குறதால இந்த பிஸ்னஸ் வந்து கண்டினியூஸ் பண்ணி டைமுக்கு முடிகிற காரணம். சில வியாபாரி மாதிரி சொல்லுவாங்க 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு காசு. இல்லை அப்படி இல்லை. 1 கிலோ வந்து 350 ரூபா. 2 கொத்து கச்சாம வரும். சரியா 2 கொத்து 2 கிலோ 8 குண்டு கச்சாம வரும். எப்படி போனால் 450 ரூபாய்க்கு விற்பார். 450 ரூபா, 430, 450 அப்படியும் வரும். பல மாதிரியும் வரும். அப்போ 1 கிலோ விற்றா இப்படி ஒரு 50-100 ரூபா மிஞ்சும் அப்படியா? கடைசி 60 ரூபா, 60 50க்கு மேலே 50 ஒரு நாளைக்கு கூட ஒரு 3000 ரூபா உழைப்பீங்க. 3000 ரூபா 3500 காசு வரும். வெயிலில் போடணும், காய போடணும். 3 வெயிலில் போட்டால் தான் பறக்கலாம். 95 நாளையில் வந்தால் தான் பறக்குகளுக்கு சரியாக இந்த கைக்கும். அதுக்கு ஒரு சுண்டு வைக்காங்க விடுவாங்க. இப்படி விதைக்கண்டு விடுவாங்க. இப்போ அதுக்குள்ள விதைக்கு இங்கே கழுதாவளையில் இருக்கிற ஆக்கள் அவ்வளோ வரும். வந்து வாங்குவாங்க. எங்களோட மகன் தான் அவர். அந்த தண்ணி அடிக்கிற மகன். மொத்தம் எத்தனை ஏக்கர் செய்கிறீங்க? 3 ஏக்கர். 3 ஏக்கர் செய்கிறீங்க. இப்போ அங்கே இருந்து இங்கே மட்டும் 3 ஏக்கர். இப்போ எவ்வளோ பிடுங்கிருக்கீங்க? ஒரு ஏக்கர் பிடுங்கல்லைண்ணா. 3/4 ஏக்கர் அப்படி பிடுங்கிருக்கு. வேறு என்ன பயிர் செய்திருக்கீங்க? வேறு ஒன்றும் இல்லை, அதை மட்டும்தான். நீங்கள் அதிகமாக என்னென்ன பயிர் செய்கிறீங்க இந்த தோட்டங்களுக்கு? இதுக்குள்ளே கொச்சி நாட்டுறாங்க. இப்போ கொச்சி நாட்டில் கச்சா நாட்டுது. எதாவது ஆகக்கூட மலிவு லாபம் இது கொஞ்சம் பரவாயில்ல எங்களுக்கு. ஏன்? போகிற விலையிலக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இது விலை பரவாயில்லன்றீங்களா? அப்போ 3 மாதம் தானே. 3 மாதம் தானே. மற்ற மரக்கறி கொஞ்சம் விலை உறைவாள் இதை நாட்டினேன். அப்போ கொச்சி கோட்டா கொச்சி நாட்டுறாங்க. இதுக்குள்ள கொஞ்சம் வாடல் பிடிக்க விட்டுட்டோம். கொச்சிக்கு வாடல் என்ன? இதுக்கு நீங்கள் ஒன்றும் செய்யலையா? இதுக்கு பசலை போடணும், எல்லாம் போடணும். என்ன பசலை? ஆரம்பத்தில் யூரியாவும் NPKயும் போட்டேன். யூரியா NPK. பிறகு மற்ற இந்த நல்ல பசலையில் வாங்கி போட்டேன். கடைசியாக அது கச்சானுக்கு போடுற பசலை அவ்வளோ போட்டுருக்கு. ஆனால் இது மலிவு மற்றது பாடு குறைவேனே. பிரச்சனை இல்லை, எங்களுக்கு கொஞ்சம் பாடு குறைவு. வாக்கில் போட்டு பிடுங்குவீங்க? எத்தனை பேரை போட்டு பிடுங்குவீங்க? பிடுங்குறங்கிற மகனும் அவர் பக்கத்து வீட்டு பொடியனையும் கூட்டி கொண்டு தான் பிடுங்குறோம். 2 பேரும். 1000 ரூபாங்க, 3-4 பேர் 1000 ரூபாங்க, 2 பேர் 1000. என்ன ஆயிராங்க? கச்சா கச்சானே பிடுங்குறேன்னு சொல்கிறதா 1000 சொல்கிறதா? இந்த விற்காங்க கச்சா. பிடுங்குற தண்ணியை பிடுங்கி கொண்டு அடுக்குவாங்க. இங்கே மரத்தோட பிடுங்கி அடுக்கிற அடுக்கணுன்னே அவங்க ஆயிவாங்க. அதை மரத்தோட பிடுங்குறத சொல்கிற பிடுங்குற ஒவ்வொரு கச்சான எடுத்து ஊத்துறதை சொல்கிற 1000. உடனே எடுத்து அதை தண்ணியில் கழுவுற இல்லையா? இல்லை இல்லை, அப்படியே ஓட்டு கட்டுறா வாங்கி வாங்குற அக்கறை அப்படியே ஓட்டு தண்ணியில் கழுவி போட்டு தான் அவிக்கிறேன். அப்போ இதை கொஞ்ச நாளைக்கு பிறகு இதுக்கு விட்டுருவீங்க. என்னதுக்குண்டா விதைக்கு விட்டுருவீங்க. விதைண்டா பறக்கிறதுக்கு. அப்போ விதைக்கு விட்டா நியாயமா அவிக்க கொடுத்தா நியாயமா? எங்களுக்கு விதைக்கு விட்டாலும் ஆகும். ஏன்?
அது கொஞ்சம் கூட எடுக்கலாம் காசு காய வச்சா ஆ கிலோ 700 800க்கும் கொடுக்கலாம். அப்படியே இப்போ நாள் பிந்த கொடுக்கலாம். ஓ எத்தனை வருஷம் வைக்கிறீங்களா? ஒரு 5 மாதத்துக்கு தான் இருக்கும் அது நாட்டுறண்டா. அது வறுக்கிறேன்டா வறுக்கிறண்டா பிரச்சனை இல்லை. அதாங்க எவ்வளோ அதுக்கு இருக்கும்? அது இருக்கும் போல ஒரு வருஷத்துக்கு அப்படி வறுக்கிறண்டா. அது இதுக்கு நீங்கள் புகையே எதுவும் அடிக்கிறதா இல்லை? ஒன்றுமில்லை. ஒன்றும் சரி சும்மா என்ன ஓ அவிக்கி சாப்பிட்றோம் வைக்கும். அவிக்கிறதுக்கு நாங்கள் 85 நாளிலிருந்து 90 92 நாளைக்கும் பிடுங்குவோம். 95 கடந்தா பிடுங்கி வார வியாபாரிக்கு கொடுத்துட்டு காய போடும். ஏன்னா அதுக்கு பிறகு வார காய்ச்சா இந்த கொடுப்பு அடிச்சு அந்த கொடுப்புக்கு வாயும். அப்போ இப்போ இது வந்து நைஸாக இருக்கும். 85 தொடக்கம் 90 நாளைக்குள்ளே பிடுங்குற காய்ச்சான் சொத்தாக இருக்கும். அதுக்கங்கால 90 நாளை கழிஞ்சு போனால் இந்த கொடுப்பு கடிச்சு அந்த கொடுப்பு பாயும். அது நம்ம பள்ளியில் ஆக்கலாண்டா வேலை. அதை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் கஷ்டப்படணும். அப்படி அந்த சாப்பிட்றதுக்கு பருவம் இதுதான். இன்னும் ஒரு 10 நாள் போனால் சிலருக்கு உடைச்ச உடனே முத்த கச்சான் தான் தேவைப்படும். ஆனால் அது சாப்பாட்டுக்கு பருவம் இல்லை. இதுதான் பருவம். 85 நாள்லேருந்து 90 நாளைக்குள்ளே பருவம். சில பேர் 100 நாளையாலையும் பிடுங்குறாங்க. ஆனால் அது அவிக்க வச்சான்னு இல்லை. அதை அவிச்சிட்டு கடிக்கிறேன்டா அது அது என்னை பொறுத்த மட்டும் எனக்கு அது செடி வராது. சிலர் இப்போ இதை தஞ்சிக்கிறோம்.